ஓகேமா, நான் ரெடி. போலாமா? போலாம் எல்லாரும் நான் ரெடி. வாவ். நான் இன்னைக்கு கல்யாண நாள், ரொமான்டிக்கா டேட் நைட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலான்னு சொல்லி உங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டேன் நானு. இதெல்லாம் குடும்பத்தையே ரெடி பண்ணி நிக்க வச்சுக்கிறீங்க. அப்ப நம்ம குழந்தைகளை யாரும் விட்டு போவா? ஏங்க, நாளைக்கு அவ புருஷனோட போவாங்க, அவன் பொண்டாட்டியோட போவான், இவன் அவன் புருஷனோட போவாங்க. நான் உங்களோட தாங்க போக முடியும். ஆமா, நம்ம குழந்தைங்க நம்மளோட தான் போக போறோம். ஓ, இன்னைக்கு நம்மளுக்கு வெட்டிங் டேங்க. ஒரு ரொமான்டிக்கா வெளியில ஒரு டேட் நைட்டா போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டா குடும்பத்தையே ரெடி பண்ணி நிக்க வச்சுக்கிறீங்க. அவங்க முன்னாடி வேற நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ரொமான்டிக் மூடியே நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. சரி சரி, நட போலாம். எங்க போறது? ஐஸ்கிரீம் சாப்பிட. ஏங்க இப்படி பண்றீங்க? என்னடி தங்க மூட இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. போங்க போலாம்ல. பாத்தீங்களா, இன்னைக்கு நிறைய குடும்பங்க அப்படிதாங்க இருக்கும். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம், குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம். அப்படி கிடையாதுங்க. உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எப்பவுமே கொடுங்க. ஏன்னா வாழ்க்கை கொஞ்ச நாள் தாங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய சண்டைகள், வழக்குகள், பிரிஞ்சு போகிறது நிலைமையெல்லாம் ஆகிடுது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அப்பப்போ சின்ன சின்ன ரொமான்டிக் விஷயங்களும் அவங்களுக்குள்ள நடக்கணும் இல்லையா? நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.